வலிவேலு சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அங்கே நம்ம ரத்னவேல்ற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற தொண்டர்கள் கட்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயா மணி விழான்னு போட்டாச்சு, அதனால அம்மாவை வர சொல்லுங்க, மணி விழாவே கொண்டாடிடலாம் அப்படின்னு போது இந்த பக்கம் ரத்னவேலுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது தெரியாதனமாக அடிப்பட்ட போட்டு, அதனால ஜானகியும் வரமாட்டா, அதே போல் இது மணி விழாவும் இல்லை, இது பிறந்த நாள் விழா தான் அப்படின்னதும் என்னங்கய்யா பேசிட்டு இருக்கீங்க, மணி விழான்னு தான் எல்லாருமே வந்திருக்காங்க, இப்போ எல்லாரையும் ஏமாத்தினா என்னங்கய்யா, நம்ம கட்சிக்கே கெட்ட பேர் ஆயிடும் இல்லையா அப்படின்னு போது இந்த பக்கம் ரத்னவேலால என்ன பண்ணுறேனே புரியல. உடனே வேலு வந்து ஐயா நான் தலையிட்டு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க, இப்போ மட்டும் நீங்கள் அம்மாவை வர வைக்கலன்னா கண்டிப்பாக அசிங்கமாக போயிடும், ப்ரெஸ் மீடியான்னு ஃபுல்லாக உங்கள் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் ஆமாம் இவன் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரத்னவேல் வந்து நம்ம வள்ளிக்கிட்ட வந்து வள்ளிமா அந்த ஜானகியை ஃபோன் போட்டு வர சொல்லுமா அப்படின்னும் போது வள்ளி வந்து ஜானகிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஜானகி வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன், நீ எப்படி அந்த ஜானகியை வீட்டு பக்கம் கூட்டிகிட்டு வரணுன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஜானகி வந்து கோவிலுக்கு கிளம்பிக்கிற விஷயம் வேதநாயகி தெரிஞ்சு ரஞ்சித்தை வச்சு அடியாட்களை அனுப்பி வச்சுருக்காங்க ஜானகி வந்து தோக்குறதுக்காக. இந்த பக்கம் ஜானகியோட நம்ம வேதநாயகியோட அடியாக்கள் நம்ம ஜானகி அம்மாவை தோக்குறதுக்கு கோவிலுக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி வந்து ஆட்டோவில் ஏறலான்னு எடுக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பல ரவுடிகள் வராங்க ஜானகியை பிடிக்கிறதுக்கு. உடனே ஜானகி அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஃபோனை அம்மா எடுக்காங்க, இல்லப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வள்ளி இரு நானும் வரேன் அப்படின்னுட்டு வேதநாயகி வள்ளி வேலு 3 பேர் கிளம்பி அவங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க. ஜானகியை காணோம். உடனே அந்த இடத்துல நம்ம ஜானகிக்கு வந்து ஆரம்பத்திலே ஃபோன் போட்டு கேட்டிருப்பாங்க வேலு, நான் இப்படி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கம்மா, வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, இல்லை கண்டிப்பாக அவள் கோயிலுக்கு போயிருக்க மாட்டான், மறுபடியும் ஓடிட்டாலும் என்னவோ, இப்போ கூட ஒன்றும் இல்லை வள்ளி வா போய் எல்லார் முன்னாடியும் சொல்லலாம் அவள் மறுபடியும் ஓடிட்டா அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம வள்ளி வந்து ஐயோ அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதனால என் அப்பாவுக்கு தான் அசிங்கம் அவமானம், என் அப்பாவுக்கு அசிங்கமா போயிடும் அத்தை, அதெல்லாம் வேணாம், இங்க பாரு வள்ளி, என் தப்பிக்காக நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா இங்க அந்த ஜானகி தான் காணுமே, இப்ப என்ன பண்றது, இங்க பாருங்கம்மா உண்மையிலேயே சொல்ல போனா கண்டிப்பா ஜானகியம்மா கோவிலுக்கு தான் போயிருக்காங்க, நீங்க தேவையில்லாம நீங்களா ஒரு கற்பனை பண்ணி பேசாதீங்க, இங்க பாரு அவ கோயிலுக்கு போயிருந்தா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அவ கோயிலுக்கு போய் இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா காணுமே அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா நீங்க சந்தோஷப்படுறதுக்காக வேண்டியே கண்டிப்பா வந்து ஜானகியம்மா வருவாங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்க தேவையில்ல அப்படின்னு போது பாப்போம் அவ எப்படி வரான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு வேதநாயகி வந்து ரொம்ப வில்லத்தனமா அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து துரத்திட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரவுடிங்களெல்லாம் வந்து கழிச்சு போகலான்னு போகும்போது சரியா வேலை வந்துடுறாங்க. ரவுடிங்களை போட்டு அடிடினா அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி அம்மா வந்து தூக்கலான்னு போறாங்க. சரியா அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரியவங்களை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. இனியான்னு அவங்க தான் ரவுடிங் எல்லாரையும் அடின்னு அடிச்சு ஜானகி அம்மாவை வந்து காப்பாத்துறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஆள். ஸோ உடனே என்ன பண்றாங்கன்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யார் இவங்கெல்லாம் தெரியலம்மா, வேண்டாதவங்களா இருக்கும் அப்படின்னதும் சரி கவலைப்படாதீங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்கே என்ன ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னதும் பரவாயில்லம்மா, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா மறுபடியும் அவங்க வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், இங்க பாருங்க நீங்க வாங்கம்மா நானே உங்களை ட்ராப் பண்றேன், ரொம்ப நன்றிமா அப்படின்னுட்டு ஜானகி வந்து வண்டியில இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா எங்கம்மா இருக்கா அப்படின்னதும் வள்ளி அப்படின்னுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஜானகி வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வள்ளியை அதிர்ச்சி ஆகி சரிம்மா இங்க பாரு நீ உடனே கிளம்பி அப்பாவோட விழா நடக்கிற அந்த இடத்துக்கு வாமா அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ஜானகிய நேரம் அந்த மேடமை வந்து மண்டபத்து முன்னாடி வந்து இறக்குறாங்க. ஜானகி வரதை பார்த்து வேதநாயகி வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க. இவ எப்படிட்டா தப்பிச்சு வந்தான்னு. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சு